போய் இந்த சரக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்களாடா? ஏய், குடிக்கிறதுக்கு முன்னாடியே பேசாத. ஒரு பெக அடிச்சு பாரு, சும்மா குப்புன்னு தூக்கும். பாத்து கட்டா ஊத்துறா. சொல்லி ஊத்துறா. டேய் சஞ்சய் எங்கடா? சவுண்டு கேட்கல. 2 ரவுண்டு முடிச்சுட்டு 3வது ரவுண்டில் இருக்கான். ஏண்டா 4 பேரும் என்ஜாய் பண்ணலாம் தானடா பிளான் பண்ணி இந்த ரெசார்ட்டை புக் பண்ணோம். நம்ம 3 பேர் மட்டும் இங்கே குடிச்சிட்டு இருக்கோம். அவன் மட்டும் லவ் ஃபீலர் அது இதுன்னு உள்ள தனியாக உட்காந்து ஆடிட்டு இருக்கிறான். பேசாம அவனை விட்டே வந்திருக்கலாம். என்னடா அவன் புண் பட்டு நெஞ்ச போதை விட்டு ஆத்துறான். என்னடா? ஆமாண்டா, அவனுக்கு பிரேக்கப் ஆகி 1 மாசம் ஆகுது. அந்த பொண்ணு ஜோவிகா வேற ஒருத்தனே கரெக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. இவன் என்னடான்னா கலியுக தேவதாஸ் மாதிரி காதல் அது இதுன்னு உயிரை வாங்கிட்டு. அவன் ஏற்கனவே அபூர்ணவை அபியூஸ் பண்ண வந்தானே, பெரிய 10 நம்பர் சீனை போடுறான். டேய், கழட்டி விடுறத விட கழட்டி விடப்படுறதுல தான்டா வலி அதிகம். நீ சொன்னா கரெக்டா தான் மச்சான் இருக்கும். உனக்கு இல்லாத அனுபவமா? மூடிட்டு விடுறா. எங்கடா இருக்கீங்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? யார் பது அம்மிங்களா? இங்க குடிக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க, பார்க்கலையா? அதெல்லாம் பார்த்தாச்சு பெருசு. நீங்க யாரு? பக்கத்து பில்டிங் வாட்ச்மானா? தம்பி, இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாட்ச்மேன் நான் தான். மாடலிங் போன என் பொண்ணு வண்டி ரிப்பேர் ஆச்சு, அதனால கூட்டு வர போயிருந்தேன். வாட்ச்மேன் பொண்ணு மாடலிங்கா? பார்த்தே ஆகணுமே. அதானே. பெரியவரே வாங்க, நீங்களும் ஒரு பெக்க போடுவீங்க. தம்பி, என் பொண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். சரி, இங்க ஃபேமிலிக்கு தான் அலவுடு, நீங்க எப்படி? ஐயா, எப்படியும் அடுத்த வாரம் ஃபேமிலி ஆக போறான். அதான் ஃபேமிலின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் புக்கிங். அட்வான்ஸ் புக் புரியல? இவனுக்கு கல்யாணம். இட்ஸ் மீ. சாட்டர்டே நைட்டு எந்த ரெசார்ட்டும் கிடைக்கல. அதனால இந்த ரெசார்ட்டோட கண்டிஷனுக்கு ஓகே சொல்லி நாங்க உள்ள வந்துட்டோம். கரெக்டா பிளான் பண்ணிருக்கோம். என்னடா? டேய், என்னடா இது சத்தம்? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? பேசிக்கிட்டு இருக்க மாமா. ஏய், காதை அடிக்கிற மாதிரி ஒயின்னு சத்தம் கேக்குதுடா. அது ஒண்ணும் இல்லடா, சரக்கு தலைக்கேறி காது வழியா லீக் ஆயிருக்கு. டேய், இவன் என்னடா அப்படி பேசுறான்? ஃபேமிலியா வந்திருக்காங்க நினைச்சு எடுத்து வந்திருக்கா. கெஸ்ட்டுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ். இப்படி ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் லேட்டாக குடிச்சிருக்கலாமே, இல்லடா? அம்மா மீன் இப்போ சாப்பிட மாட்டாங்க, உள்ளே எடுத்துட்டு போய். ஜூஸ் ஜூஸ். டேய், எங்கடா போற? ஜூஸ் சாப்பிட போறேன். ஏன் இங்க உட்கார்ந்து குடிக்க வேண்டியதானே? டேய் சஞ்சய், ஜூஸ் பெண்ணே, ஜூஸ் பெண்ணே, ஜூஸ் பெண்ணே. டேய், அவன் பார்த்து பக்குவமா பண்ணுவான்டா. வெட்டக்குழி மாதிரி இருக்கா, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதா. டேய் உங்க அப்பா என்னடா? அங்கிள் உக்காருங்க அங்கிள். தம்பி, என் பொண்ணுக்கு தெரிஞ்சா திட்டுவா. ஆடா உட்காருங்க அங்கிள், ஓட்கா அடிச்சா ஸ்மெல்லே வராது. அட வாங்க, கப்பு ரெண்டு பேக்க போடுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க.
ஏய் இந்த கிளாஸ் எடுறா. லூசு பையன் உங்ககிட்ட தான் ஜூஸு கேட்குறான். ஜூஸு கேட்குறான். ஒரு ஆப்பிளே அரை ஜூஸ் எட்டு போதே. என்ன ஜூஸ் 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 ஜூஸ். ஆ ஏய் ஐயோ ச்சே சோச்சோ ரொம்ப குனிறாளே. ஏய் கையில் குத்திட போகுது பார்த்து. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முறமும் மாப்பு இருக்கும். போய் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. வெறும் சரக்கு மட்டும் குடிக்கிறீங்க. சைடு அங்கிள் எத்துக்கோங்க அங்கிள். ஏய் என்ன பண்ற? மீனு ப்ளீஸ் மீனு, என்ன ஜோவிக்கா விட்டுட்டு போனதுக்கப்புறம் சுவாதி திவ்யா ரம்யான்னு எவ்வளோ ஆஃபர் வந்தது. அதுக்கு 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 என்னமோ தெரியல, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு மீனு. ப்ளீஸ் ப்ளீஸ்னா ப்ளீஸ்னா ப்ளீஸ் தான். இப்போலாம் சினிமாவில் கூட ரேப் சீனே வைக்கிறது இல்லை. சீ செக்ஸ் மியூச்சுவல் ஆயிடுச்சு மீனு. இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மியூச்சுவலா பண்றதுக்கு வேற யாரையாவது பாரு. வேற ஏதாச்சுன்னா நான் எங்கே போகிறது? ஜஸ்ட் ஒரு காஃபி ஷாப் போகிற மாதிரி தான். காண்டம் கூட வச்சுருக்கேன். சீ ஹே, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எங்க அப்பா ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா நீ காலி. மீனு அப்போதெல்லாம் கூப்பிடாத மீனு, எனக்கு பயமாக இருக்கு. ஏய் என்னாடி 80s பட ஹீரோயின்ஸ் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க? உங்கள் அப்பா என்ன பண்ணுறா தெரியுமா? உனக்கு தெரியாமல் அங்கே உட்காந்து குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு தெரியாமல் இங்கே தப்பு பண்ணு. வா மீனு, மைண்ட் அப்செட் பண்ணாத மீனு. மருத்துவம் கேள்விப்பட்டிருக்குல்ல, மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ப்ளீஸ் ட்ரீட் மீ. கடைசியில் என்னையும் இல்லை நான் கிட்டேடி. இந்த வாரம் இரு. இருடி சொல்லும், பாட்டு போடுறேன். என்னப்பா அது சவுண்டு ஜாஸ்தியா இருக்கு? டேய் அவன் என்ன பண்றான்டா? டேய் அதான் சொன்னல, அவன் பார்த்து பக்குவமா பண்ணுவான்டா. என் பொண்ணு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் பார்த்துட்டு அங்கிள் வரேன். அங்கிள் இருங்க. நீங்க தான் குடிச்சிருக்கீங்களே, உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சா திட்ட போறேன். நீங்க இருங்க, நானே போய் கூப்பிட்டு வரேன். நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. பக்குவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அங்கிள், ராவாவே குடிக்கிறீங்க. ஏன் என்னாச்சுங்க? உன் ஃப்ரெண்ட் என்ன நாசம் பண்ணிட்டான். நான் சாக போறேன். ஏங்க எல்லாம் சிம்பிள் மேட்டருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, கிரிஞ்சு மாதிரி பண்ணாதீங்க, பேசி தீர்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க. சீ போடா. ஏன் ஒரு நிமிஷம் இருங்க. இரண்டுக்குள்ள எங்க போறீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி தண்ணி அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. இங்கெல்லாம் ஃபேமிலி மட்டும் தான் வருவாங்க. அது சரி அங்கிள், பக்கத்துல இருக்கிற ரெசார்ட் கெஸ்ட் ஹவுஸ்லலாம் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே, இங்க மட்டும் ஏன் அப்படி? அது ஒரு பயங்கரமான சம்பவம் தம்பி. இங்கேயும் சிறப்பாக சம்பவம் முடிஞ்சு மாப்பிள்ள. ஆமா டேய் சந்தோஷ் போனா அப்பா. நீ காணோம். சந்தோஷா? ஆமா, சந்தோஷ் எதுக்குடா அங்க வந்தான்? சந்தோஷமா இருப்பான்டா. அவனை ஏன்டா டிஸ்டர்ப் பண்றே? இல்லடா, நான் பேசுறவங்க காதலே விழுகலையா? கரெக்ட் தம்பி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உங்க நல்ல மனசுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அங்கிள், நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது
சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன தம்பி பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? டேய் இல்ல எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி எங்கடா போறான் அவன்? டேய் டேய் நவீன, என் பொண்ணுகிட்ட நான் குடிக்கிறேன்னு சொல்லிடாதீங்க. நான் இங்க இருக்கேன்டா. எங்கடா போற? நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? நவீன் டேய் டேய் நான் இங்க இருக்கேன்டா. டேய் நவீன், டேய் நவீன், என்ன இவன் உண்மையாலவே பேசுறது கேட்கலையா இல்ல போதையில பண்றானா? இது எப்படி உடைஞ்சது? ஜூஸ் அப்படியே கொட்டி அப்படியே நானும் உள்ள போய் அப்படியே வேண்டாம். டேய் சஞ்சய். என்ன என்ன சஞ்சயா? அப்போ உண்மையாவே நான் பேசுறது யாருக்குமே கேட்கலையா? நவீன் என்ன டேய் நவீன் இருக்கு? என்ன வெளியே தோப்பா போட்டுருக்கு? டேய் இங்க இருக்கேன்டா நவீன். டேய் ஏன்டா புடிச்சிட்டு என்ன கடுப்பேத்துற? டேய் சஞ்சய் எங்கடா அந்த பொண்ணு? டேய் நவீன் டேய் கேட்டுட்டே இருக்கேன். டேய் ஐயோ டேய் தம்பி தம்பி என்ன போனவங்க ஒருத்தர் கூட காணோம். அங்கிள் என்னதான் ஃபாரின் சரக்கு அடிச்சாலும் சைடிஸ் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. கரெக்டு தான். அதுக்கும் நான் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். எனக்கு தண்ணி அடிச்சுட்டு தண்ணியில் மிதக்கிறது பிடிக்கும், அது என் டேஸ்ட். நீங்கள் இங்கே மிதங்க, நான் அங்கே மிதந்து வரேன். மூணு பேரும் அங்கே என்ஜாய் பண்ணுறானுங்க, நானும் அதே சரக்கு தான் அடித்தேன். நான் மட்டும் என்னை எழுதவாயா? நான் இங்கே அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டேன். குலைக்குது மூணுக்குது கசக்குது அம்மாயினா அம்மாயினா. யாராச்சும் வாங்க. நவீன் டேய் நவீன். டேய் சஞ்சய், டேய் சஞ்சய், டேய் இதுடா. டேய் இங்க பாருடா நவீன், நான் செத்து போய் 10 நிமிஷம் ஆச்சு மச்சான். இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னார்ல, அந்த சம்பவத்துல நானும் ஒரு பலிடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள மாதிரியே ஒரு 4 பேர் இங்க வந்து சரக்கு அடிச்சிருக்காங்கடா. அப்போ என்ன மாதிரியே ஒருத்தன் வாட்ச்மேன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்கான். அதுக்கப்புறம் மற்ற 3 பேரும் மாத்தி மாத்தி அவளை நாசம் பண்ணியிருக்கானுங்க. இதுல அந்த பொண்ணு செத்துட்டா. அப்போ அதை பார்த்த அந்த வாட்ச்மேனையும் கொண்டுட்டானுங்க. குடி வெறியில நடந்த அந்த சம்பவத்தால இப்ப அந்த பொண்ணும் வாட்ச்மேனும் ஆவியா தெரியுது. அதுக்கப்புறம் இங்க யாருமே குடிக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. இப்ப அந்த 2 ஆவிகளும் மறுபடியும் கிளம்பிடுச்சு. டேய் உசுறு முக்கியனா உஷாரா இருங்கடா. என்னால மட்டும் இல்ல, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. அப்படின்னா அந்த வாட்ச்மேனு அந்த பொண்ணு எல்லாருமே பேயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது மச்சான். இந்த கதை மட்டும்தான் எனக்கு தெரியும். முடிஞ்சா எஸ்கேப் ஆயிருங்கடா. சந்தோஷ் எங்கடா? டேய் சொல்றா. டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ் எங்க இருக்க? மச்சான் ஒரு பயமா இருக்குடா. இங்க ஃபுல்லா இருட்டா இருக்கு மச்சான். இருட்டா இருக்கா? எந்த இருட்டு? எங்க இருக்க? டேய் டேய் ஐயோ ஐயோ டேய் 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 விடாதே. டேய் எங்கடா போன? டேய் டேய் ஒன்னே கொண்டாடா மீனே.
சொன்னது. டேய் ஏய் உங்களை ஏச்சே ஐயோ கடவுளே, சந்தோஷ் கொண்டா இருக்க கூடாது. டேய் சந்தோஷ், 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 டேய் சந்தோஷ், சந்தோஷ், டேய் சந்தோஷ். எல்லா இடமும் இருட்டா தானே இருக்கு. எங்கடா இருக்க சந்தோஷ்? டேய் டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ், உனக்கு கூட ஆகலையடா? இல்ல மச்சான், என்ன பண்றதே புரியலடா. அங்க சஞ்சய், வினோத் எல்லாரும் செத்துட்டாங்கடா. மச்சான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனு தான்டா. அவ அந்த வீட்டுக்குள்ள தான்டா இருக்கா. மச்சான் இல்லடா மச்சான், அவ அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கா. நீ வா, ஒரு வழி பண்ணலாம். நீ வா, வாடா மச்சான், வா, கேளுடா, வாடா. சந்தோஷ், டேய் சந்தோஷ், டேய் சந்தோஷ். நவீன், கதவை திறந்து உள்ள வாடா, உள்ள வா. டேய் டேய் சந்தோஷ், உள்ள என்னடா பண்ற? அவளை புடிச்சிட்டேன்டா, அவளை புடிச்சிட்டேன். நீ உள்ள வாடா, உள்ள வா. இனிமே அவ ஓட முடியாது நவீன். வசமா சிக்கிட்டா. நீ உள்ள வா. டேய் கதவை திறடா. டேய் சந்தோஷ், டேய் டேய் சந்தோஷ், ஒன்னையுமாடா. டேய் அந்த மீனுவோட உருவத்துல உன் ஃப்ரெண்ட் எங்க கூட்டிட்டு வந்தது நான் தான். அப்புறம் உன் ஃப்ரெண்டு மாதிரி வந்து உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததும் நான் தான். எந்த பொம்பளையாவது குடிச்சிட்டு ஒரு ஆம்பளைய ரேப் பண்ணி கொண்டிருக்காராடா? உங்களுக்கு மட்டும் குடிச்சா எங்க இருந்துடா வெறி வருது? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் அந்த மாதிரி தான் வெறி பிடிச்சு கொண்டானுங்க. Alcohol is strictly not allowed here. But cheers. சார், பாட்டிலை உடைச்சி வாயில் சொருகி கொடூரமாக கொண்டு இருக்காங்க சார். உடம்புல வேற எங்கேயும் காயலாம் சார். வாட்ச்மேனோட சேர்த்து 5 பேர் இறந்துருக்காங்க சார். என்கொயரி பண்ணிட்டுருக்கேன் சார். ஓகே சார். ஐயா, இந்த பொண்ணு தான் வாட்ச்மேனோட மகள். நீ தான் அவர் மகளா? 5 பேர் இறந்து கிடக்குறாங்க. நீ எங்கம்மா இருந்த? சொல்லுமா. சார், நேற்று நைட்டு நான் இவங்களுக்கு ஜூஸ் கொடுக்க வந்தேன் சார். அதில் ஒருத்தன் என்கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணா சார். என் அப்பா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா என் அப்பாவும் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தாரு சார். எங்க நான் ஏதாவது சொல்ல போய் அவங்க எங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் வீட்டில் போய் தாப்பால் போட்டு படுத்துட்டேன் சார். அப்புறம் ஃபோன் எடுத்து என் அப்பாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் போலீஸ்க்கு கூட ட்ரை பண்ணேன் சார். யாருக்குமே கால் போகல சார். அப்புறம் பயத்தில் வீட்லேயே இருந்துட்டேன் சார். எங்கே அந்த 2 டெட் பாடி இருந்தது, அந்த வீடா? இல்லை சார், அது பழைய வாட்ச்மேனோட வீடு சார். அது ரொம்ப நாளாக போலீஸ் கேஸுன்னு பூட்டினபடியே இருக்குது சார். எங்களுக்கு வீடு இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க சார். டிசி வந்துட்டுருக்காரு. ஃபாரன்சிக்லேருந்து ஆள் வராங்க, பார்த்துக்குங்க. இனிமே குடிக்கவே மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாரு சார். எல்லாரும் ஒரே மாதிரி கொண்டு இருக்கான். அப்பா, அப்பா,
என்ன சீரியல் கொலைகாரனா இல்லை சைக்கோ கொலைகாரனா? கொலைக்கான மோட்டிவ் என்னன்னே தெரியலையே.